ஜெய் சாய்ராம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி இந்த பதிவில் துர்க்கை அம்மன் வழிபாடு பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுலேயும் முக்கியமாக கடன் பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு இந்த பதிவு ரொம்ப பயனுள்ள பதிவாக இருக்கும். உங்கள் கடன் பிரச்சனையெல்லாம் தீர்க்கணும் அப்படின்னா எளிமையான இந்த பரிகாரத்தை நாம் செய்யலாம். கடுமையான கண் திருஷ்டியும் நமக்கு செலவை உண்டு பண்ணும். கடுமையான கந்திருஷ்டி நம்முடைய சேமிப்பை கரைக்கும். கையில் இருக்கும் சேமிப்பு கரைகிறதுனால தானாக கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலைக்கு நாம் தள்ளப்படுறோம். அதனால கடன் சுமையிலிருந்து வெளிவரணும் இல்லையா? முதல்ல நாம் என்ன செய்யணும்? நமக்கு இருக்கும் கந்திருஷ்டியை அந்த பாதிப்பை நாம் முதல்ல குறைக்கணும். அதுக்கு நாம் என்ன செய்யலாம்? செவ்வாய்க்கிழமை நாம் செய்ய வேண்டிய ஒரு எளிமையான அம்மனோட தாந்திரீக பரிகாரத்தை பற்றி இந்த பதிவில் நாம் பார்க்கலாம். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். செவ்வாய்க்கிழமை காலையில் ஒரு கைப்பிடி அளவு கல்லுப்பை கையில் எடுத்துக்கோங்க. ஒரு உள்ளங்கை அளவு கல்லுப்பு இருந்தாவே போதும். அந்த கல்லுப்பை உள்ளங்கையில் இறுக்கி பிடிச்சிட்டு என்னை பிடிச்ச கந்திருஷ்டி எல்லாமே என்னை விட்டு விலகணும் அப்படின்னு குலதெய்வத்தையும் துர்க்கை அம்மனையும் மனமுருக பிரார்த்தனை செஞ்சுக்கோங்க. அப்படி பிரார்த்தனை செஞ்சுக்கிட்டு ஓம் தும் துர்காயை நமக அப்படின்னு சொல்லி உள்ளங்கையில் இருக்கும் கல்லுப்பை தலையை 3 முறை சுற்றி அந்த கல்லுப்பை குளிக்கிற தண்ணீரில் போட்டுருங்க. அந்த கல்லுப்பு கலந்த தண்ணீரில் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு குளிச்சிடணும். அதுக்கப்புறமா வழக்கம் போல் உங்களுடைய வேலைகளை நீங்கள் செய்ய ஆரம்பிக்கலாம். செவ்வாய்க்கிழமை ராகு கால நேரத்தில் துர்க்கை அம்மனுக்கு கோவிலுக்கு போய் விளக்கு போட்டு குங்குமம் அர்ச்சனை செஞ்சு மனமுருக பிரார்த்தனை செஞ்சுட்டு வாங்க. செவ்வாய்க்கிழமை மாலை துர்க்கை அம்மன் கோவிலுக்கு போகிறதுக்கு முன்னாடி கூட இந்த கல்லுப்பு குளியலை செய்யலாம். அதில் ஒன்றும் தவறு கிடையாது. உங்களுடைய கடன் சுமை கண் திருஷ்டியும் குறையணும் அப்படின்னு அம்பாலை வேண்டின்ட்டு அம்பாள் பாதத்தில் இருந்து ஒரு எலுமிச்சம் பழத்தை எடுத்துட்டு உங்கள் வீட்டு பூஜை அறையில் வச்சா கடன் சுமை கண்டிப்பாக குறையும், கண் திருஷ்டியும் குறையும். வாரத்துக்கு ஒரு முறை துர்க்கை அம்மன் கோவில்ல இருந்து புது எலுமிச்சம்பழத்தை கொண்டு வந்து பூஜை அறையில் வச்சு பழைய எலுமிச்சம்பழத்தை கால்படாத இடத்துல போட்டுருங்க. தொடர்ந்து உங்கள் கடன் சுமை குறைகிற வரைக்கும் இந்த பரிகாரத்தை நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க. குறைஞ்சது 5 வாரம், அதிகபட்சம் 11 வாரம் இந்த பரிகாரத்தை செய்யும்போது வாழ்க்கையில் இருக்கும் கஷ்டங்கள் குறைஞ்சிக்கிட்டே வரும். துன்பங்கள் குறைஞ்சு நல்லது நடக்கிறத நம்ம கண்கூடாக பார்க்கலாம். நீங்கள் எந்த ஒரு பரிகாரமும் எந்த ஒரு வழிபாடும் நீங்கள் நம்பிக்கையோடு செய்யும்போது நிச்சயமாக அது உங்களுக்கு கைமேல பலன் கொடுக்கும். இது ஒரு எளிமையான வழிபாடு பரிகாரம் தான். இதை கண்டிப்பாக எல்லாருமே செய்யலாம். உங்களுக்கு எவ்வளோ கடன் சுமை இருந்தாலும், ஏன்னா நீங்கள் அந்த கடன் பிரச்சனைனால நிம்மதி இல்லாமல் குடும்பத்தில் ஒரு சந்தோஷமே இல்லாமல் நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்குறீங்க அப்படின்னா நிச்சயமாக இந்த முறையை நீங்கள் கடைப்பிடிச்சு பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு கை மேலே பலன் கொடுக்கும். நம்ம எதையுமே நம்பிக்கையோடு செய்யும்போது கண்டிப்பாக அது கை மேலே நமக்கு பலன் கொடுக்கும். நீங்கள் எவ்வளோ பொறுமையாக நம்பிக்கையாக செய்கிறீங்க அப்படின்றது தான் இதில் முக்கியமான விஷயமே. இந்த வழிபாட்டு முறையை நீங்கள் செஞ்சு பாருங்கள். வீட்லேயுமே நீங்கள் துர்க்கை சிலை வச்சுருக்கிறீங்க, படம் இருக்குது அப்படின்னா நீங்கள் வீட்டில் கூட குங்குமத்தால் அர்ச்சனை பண்ணிட்டு வாங்க செவ்வாய்க்கிழமைகளில். இதே போல் செய்யும்போது வீட்டில் செய்ய முடியலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் கண்டிப்பாக கோயில் பக்கத்தில் கோயில் இருக்குது அப்படின்னா அங்கே போய் செஞ்சுட்டு வாங்க. நிச்சயமாக உங்களுடைய கடன் பிரச்சனை குறைஞ்சிக்கிட்டே வரும். உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நல்ல மாற்றத்தை நீங்கள் பார்க்கலாம். இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குது அப்படின்னா எனக்கு கமெண்ட்டில் கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். என்னோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்கள். இது போல் எனக்கு தெரிஞ்ச ஆன்மீக பதிவுகள் உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம்.